Comparison of decimal numbers. So given two decimal numbers வந்து compare பண்ணி அது வந்து greater than or lesser than or equal to நம்ம வந்து verify பண்ண போறோம். Once video watch பண்ணோனே இந்த 3 questions நீங்க solve பண்ணி மறக்காம comment boxல comment பண்ணுங்க. So decimals or decimal numbers consist of two parts. So இந்த நம்பரை read பண்ணும்போது so உங்களோட left to right வந்து நீங்க read பண்ணணும். So 369.0471. So decimals consist of two parts ன்னு சொன்னோம். So இந்த பாயிண்ட்ல இருந்து to the left எடுத்துக்கோங்க, பாயிண்ட்ல இருந்து to the right. பாயிண்ட்ல இருந்து left எடுக்கிறது வந்து which is called integral part. பாயிண்ட்ல இருந்து right எடுக்கிறது which is called decimal part. சென்டர்ல இருக்கிறது வந்து decimal point. So reading பாத்தீங்கன்னா இந்த சைடுல இந்த left to right தான் நம்ம read பண்ணுவோம். So comparison of two decimal numbersக்கு நீங்க கம்பேர் பண்றதுக்கு first ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா whole number part தான் நீங்க கம்பேர் பண்ணுவீங்க. So அதனால தான் இந்த பார்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். எது வந்து whole number part, எது வந்து decimal part. So decimal point to the left இருக்கிறது வந்து whole number part, decimal point to the rightல இருக்கிறது வந்து which is called decimal part. So each digit of a decimal number அதோட places பாருங்க. So decimal point to the left இருக்கிறது which is called whole number part நம்ம சொல்லிருந்தோம். So decimal pointல இருந்து பாத்தீங்கன்னா ones, tens, hundreds, thousands. Then decimal point to the right which is called decimal part. அது பாத்தீங்கன்னா tens, hundreds, thousands, then 10,000s and so on. So comparison of two decimal numbers க்கு இந்த places வந்து ரொம்பவே important. So உங்களுக்கு questions எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா in each of the following pairs of decimal numbers state which number is greater. So two numbers டூமே பார்த்தீங்கன்னா decimal numbers கொடுத்துட்டு எது வந்து greaterன்னு கேட்பாங்க. நீங்கள் அவரால் சைன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் greater than or lesser than or equal to அந்த மாதிரி questions கேட்பாங்க. So first question எடுத்தீங்கன்னா 539.2. So இது ஒரு நம்பர். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 97.654 இது ஒரு நம்பர். ஸோ திஸ் நம்பர் ஆர் திஸ் நம்பர் இதில் வந்து எது கிரேட்டர் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் அண்ட் டெசிமல் பார்ட் இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் இருக்கிறது வந்து ஹோல் நம்பர் பார்ட், டெசிமல் பாயிண்ட் டு த ரைட் விச் இஸ் கால்ட் டெசிமல் பார்ட். ஸோ டென்ஸ் பிளேஸ்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். So 539.2, 97.654. So இந்த 539 இருக்கு பாருங்க which is called இது வந்து ஒரு whole number part. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா 97 which is called whole number part. Decimal pointக்கு அப்புறம் 2 இருக்கு, இது வந்து decimal part. Decimal pointக்கு அப்புறம் 654 இருக்கு, இது வந்து decimal part. So இந்த நம்பரை first வந்து நம்ம இந்த டேபிள்ல ஃபில் பண்ணலாம். So that உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். So நான் நம்பர் வந்து எப்படி எழுத போறேன்னு பார்த்தீங்கன்னா one below the other, one under the other தான் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ தட் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 500. ஸோ எத்தனை 100 பார்த்தீங்கன்னா 500. ஸோ 539 டெசிமல் பாயிண்ட்னா டெசிமல் பாயிண்ட் வைக்கணும், தென் 2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் நம்பர் எழுது 97. ஸோ 97ல் 9 tens and 7 ones, தென் பாயிண்ட் 6 5 and then 4. ஸோ இந்த ரெண்டு நம்பரோட டூ டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்தாங்க, கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண போகிறோம் இந்த டெசிமல் நம்பர்ஸ். ஸோ கம்பேரிசன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் வந்து டோட்டலாக வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் த ஹோல் நம்பர் பார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிவன் டெசிமல் நம்பரில் வந்து உங்களோட ஹோல் நம்பர் பார்ட்ஸ் இந்த ரெண்டு நம்பர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல் நம்பர் பார்ட்ஸை கம்பேர் பண்ணுங்கள். The decimal number having greater whole number part is greater. So கொடுத்திருக்க அந்த whole numbers ரெண்டு decimal numberல whole number எடுத்துட்டு அதை கம்பேர் பண்ண போறீங்க. So அந்த greater whole number தான் என்ன இருக்கும், the greater decimal number இருக்கும். So இந்த first number 539.2 இதுல இந்த 539 இருக்கு பாருங்க, இதான் வந்து பாத்தீங்கன்னா whole number part. So இந்த second numberல வந்து 97ன்றது பாத்தீங்கன்னா which is a whole number part. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஹோல் நம்பரை தான் கம்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இங்கே தனியாக எழுதுகிறேன் 539. தென் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 97 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் 97 எழுதுகிறேன். இப்போ இந்த ஹோல் நம்பர் மட்டும் நான் தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளேசஸை மறந்துடுங்க, இந்த ஹோல் நம்பரை மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்பரோட ஹோல் நம்பர், இது செகண்ட் நம்பரோட ஹோல் நம்பர், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே வந்து 539, இது வந்து 97. இதில் வந்து எது வந்து கிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஸோ 539 தான் வந்து கிரேட்டர் தென் 97. ஸோ
So step என்ன பார்த்தோம்னா compare the whole number parts, the decimal number having greater whole number தான் part என்ன ஆயிடும்னா greater ஆயிடும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் எழுதும்போது என்ன பண்ணுவீங்கன்னா எல்லா நம்பரும் நீங்கள் சேர்த்து எழுதணும். 539.2 is greater than 97.654. ஸோ இந்த டூ டெசிமல் நம்பர்ஸை கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும் கிரேட்டராக லெஸராக ஈக்குவலான்னு சொல்லி. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து இந்த ஹோல் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் பிளேஸோ 100s பிளேஸோ 1000s பிளேஸோ 10,000s பிளேஸோ கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ இது ஈக்குவலாக இருக்கும்போது அடுத்த பிளேஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கம்பேர் பண்ணுங்க. பட் இதுவே ஈக்குவலாக இல்லை அன்ஈக்குவலாக இருக்கும்போது இதை எடுத்து ஃபர்ஸ்ட்டு கம்பேர் பண்ணிடுங்க. கம்பேர் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹோல் நம்பர் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெசிமல் பார்ட்வே வந்து நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ஹோல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் டிசைட் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் 5.97, தென் இங்கே செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6.037. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து 5.97 கொடுத்தாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ பாயிண்ட் நேராக பாயிண்ட் வரும். ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு நேரம் நான் இங்கே பாயிண்ட் வச்சுடுறேன். ஸோ 5.97 வந்து 5 ones, தென் 9 10s, தென் 7 hundreds. நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்க கம்பேர் பண்ணுறதுக்கு 6 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 6 ones, தென் 0.037. சாரி 03, இங்கே வந்து 7 இருக்குது, 5 கிடையாது 7. ஸோ நம்பர்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு 1 below the other தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதும்போது மாற்றி எழுதிக்கலாம். பட் இங்கே வந்து நான் ப்ராப்பராக வந்து பாயிண்ட் நேராக கரெக்டாக 1s பிளேஸ், தென் 10s பிளேஸ், 100s பிளேஸ் நேராக ஃபில் பண்ணியிருக்கோம், தென் 1000s பிளேஸ் நேராக ஃபில் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7,000s இருக்குது. ஸோ இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் என்னது, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து 5 இருக்குது. இங்கே வந்து ஹோல் நம்பர் பார்ட் என்ன இருக்குது, இங்கே வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்க டிஜிட்ஸை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. பட் இது ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருக்கும்போது இங்கே இருக்க நம்பர் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்க நம்பர் என்ன இருக்குது, 6 இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 which is lesser than 6. இதை கம்பேர் பண்ண 5 6 கம்பேர் பண்ண 5 வந்து 6 கூட கம்மியான நம்பர். ஸோ lesser than 6. ஸோ இதில் இருந்து நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 539 வந்து greater than 97 இருந்தது. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் வந்து வெறும் 5 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 6. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். 5 is lesser than 6. ஸோ ஒன்ஸ் கம்பேர் பண்ணி இந்த வந்து ஆன்சராக நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ 5.97. நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்க, 6.03. ஸோ இந்த ஹோல் நம்பர் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது லெஸராக இருந்தது. ஸோ அதனால் இங்கே என்ன சைன் வரணும், லெஸர் தென். ஸோ 5.97 லெஸர் தென் 6.03. ஸோ இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல் நம்பர் பார்ட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறது என்டையர் டெசிமல் நம்பர். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம எடுத்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ உங்களோட ஹோல் நம்பரவே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அன்ஈக்குவலாக இருக்கும்போது அதை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டினே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல் நம்பர் மட்டுமே வச்சு நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம், கம்பேரிசன் ஆஃப் டூ டெசிமல் நம்பர்ஸ். வேறஸ் இந்த தேர்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 65.23, இங்கே பார்த்தீங்கன்னா 65.38. இங்கே வந்து உங்களோட 65, இங்கேயும் வந்து 65, இங்கேயும் வந்து 65. ஸோ 65 which is equal to 65. உங்களோட ஹோல் நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்குது. வேறஸ் உங்களோட டெசிமல் பார்ட் பாருங்கள், இங்கே 0.23, இங்கே 0.38, இங்கே வந்து அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் இது ஈக்குவல் நீங்கள் கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ ராங் ஆகிடும். உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் தான் ஈக்குவலாக இருக்குது, உங்களோட டெசிமல் பார்ட் வந்து அன்ஈக்குவலாக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸ் என்ன இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 10th பிளேஸ், இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ கம்பேரிசன் ஆஃப் டூ டெசிமல் நம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ.